கொய்த்து வராங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். பயங்கரமான ஒரு பாயாசம் இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு, ஒரு பக்கம் வட்டலாப்பம். ஸோ யாருக்கெல்லாம் வட்டலாப்பம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாதிரியான தம் பிரியாணி இப்போ டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க வட்டலாப்பத்தை அப்படியே ஆடுது காய்ஸ். என்ன பண்றது, இப்போ வயிறு இருக்கு ஆனா சாப்பிடுறது இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விருந்தாடி வாங்க, விருந்தாடி வாங்க. கீழே மசாலா, மேலே சோறு, மசாலா சோறு அப்படின்னு ஒரு 5 மாடி கட்டி, நீ எந்த ஒரு காரைக்காலா அப்படின்னு கை காட்டுவாங்க. ஆனால் இப்போ அது அப்படியே மாறி காரைக்கால்னாலே ஒரு மந்தி ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு அந்த சிக்னேச்சரை வந்து எங்கள் ஊருக்கு கொண்டு வந்த நிறைய மந்தி. இது வந்து என்னோட ரூமோட பால்கனி வியூ. ஸோ செம அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும் பொழுது. கொய்த்து வராங்க அவ்வளோதான் சொல்லுவேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஆக்சுவலாக பெருனா அப்படின்னாலே பிரியாணி அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிரியாணிக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரூமில் சிக்கன் பிரியாணி, பாயாசம் ரெடி. சரி காட்டுங்க பாய். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், ஒரு நல்ல முந்திரி, பாதாம், வேற என்ன போட்டுருக்கீங்க பாய்? பிஸ்தா வேற, சேமியா, அப்புறம் வந்து பால், சூப்பர் பால் பாயாசம். பயங்கரமான ஒரு பாயாசம் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு, அது அதர் சைடில் சிக்கன் ரெடி ஆகிட்டு. அதனால் நீங்கள் கெஸ்ட்டில் வேலை பார்க்கக்கூடாது. அரிசி கலைஞ்சாவது பிரியாணிக்கு. இந்த தடவை பிரியாணி வந்து வடிச்சு போட போகிறோம். ஏன்னா ஒன்றும் தேங்காய் அரைச்சாவது. ஒரு பக்கம் வட்டலாப்பம். ஸோ வட்டலாப்பத்துக்கு தேவையான ப்ராசஸ் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நினைப்பீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கு எந்தி சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. மணி என்ன தெரியுமா? மணி என்ன வீடியோவில் பேசிகிட்டு இருக்க மணி என்ன இப்போ? மணி இப்போ 2:15 ஆகுது. இப்போதான் நாங்கள் அரிசியே கழுவிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பெருனா தொழுதுட்டு வந்து தூங்கியாச்சு. அப்புறமா ஜும்மாவை தொழுதுட்டு தான் சோறு சமைச்சி சாப்பிட்லாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால இப்படி ஒரு பிளான். ஸோ இங்கெல்லாம் கோழி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரோசன் கோழி தான். அதனால் நம்ம தான் வாங்கி அதை ஊற வைக்கணும். ஃப்ரெஷ் கோழியுமே கிடைக்கும், பட்டு ப்ரைஸ் கொஞ்சம் ஹை மீன்ஸ் எப்படின்னா, இங்கே 2 கோழி வாங்குற காஸ்ட்டுக்கு அங்கே வந்து நம்ம ஒரு கோழி தான் வாங்க முடியும். அந்த ஃப்ரெஷ் கோழி பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக என்னையே ஒரு ரூம்ல இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்க சாப்பிட்லான்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி டியூட்டி இருந்துச்சு. அந்த டியூட்டி திடீர்னு பார்த்தா ஒரு இதனால் லீவ் கிடச்சிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதனால் திடீர்னு சமைச்சி சாப்பிட்லாம் ஒரு முடிவு பண்ணனால இந்த மாதிரி ஒரு முடிவு. அழகாக தால்ச்சா போட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. புலாவை போட்டு கோழி பொரிச்சு சாப்பிடுவோம். ஸோ ஃபைனலாக இங்கே அந்த நம்ம கோழி கழுவியாச்சு. இந்த பக்கம் அலிபாய் வந்து ஒரு தென்காசி ஸ்டைலில் ஒரு பயங்கரமான பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாப்புல. நெய் ஊற்றியாச்சு அலிபாய்? நெய் தான் வேணும். நல்லா நெய்யை ஊற்றி போட்டால் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் பிரியாணி, இந்த பக்கம் வட்டலாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்தாவது. இந்த வட்டலாப்பம் வந்து நம்ம ஊர் ஸ்டைலு. ஸோ இது பெருனா அன்றைக்கி காலையில் சாப்பிட்டா தான் ஒரு பெருனாவே கம்ப்ளீட் பண்ண ஃபீல் கிடைக்கும். அதனால் இப்போ தேங்காய் பால் புழிஞ்சி, முந்திரி அரைச்சி, முட்டையை உடச்சி பயங்கரமாக ஒரு வட்டலாப்பம், இந்த சைடு பிரியாணி, அப்புறம் பாயாசம், இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு புடி. அவ்வளோதான். இப்போ வட்டலாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து முட்டை அடித்து ஊற்றியாது. ஸோ யாருக்கெல்லாம் வட்டலாப்பம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை விட சூப்பராக செய்ய தெரியும் அப்படின்னா செஞ்சு ஜஹராக்கு எடுத்து வந்து எனக்கு கொடுத்துட்டு போங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டாப்புல. அப்துல் ரஹ்மான் ப்ரோ வீடியோ பார்ப்பீங்க. ஸோ வர முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வட்டலாப்பமாக ஒரு மட்டன் பிரியாணி போட்டு பயங்கரமாக சாப்பிடுவோம். ஆக்சுவலாக கோழி வந்து மஞ்சள் போட்டு கழுவணும். இந்த ப்ராசஸ் எப்போலேருந்து எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா, கொரோனாக்கு ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாமே கறி, கோழி, மீன் எல்லாத்தையுமே மஞ்சள் போட்டு கழுவ ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து இப்போ வரையிலையும் அப்படியே தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சுகர் அண்டு முந்திரியை போட வேண்டியதான். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அரைச்சா வட்டலாப்பத்துக்கு தேவையான
அந்த ரா மிக்ஸ் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். எப்படி குக்கரில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சட்டிக்குள்ளே பாதி அளவு தண்ணியை வச்சு ஸோ அதுக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணால் இந்த வட்டலாப்பம் அப்படிங்கிறது ரெடி ஆகிடும். இந்த வட்டலாப்பத்தில் சில பேர் வந்து மேலே சாஃப்ரான் ஆட் பண்ணுவாங்க. அப்புறமா நிறைய ஸ்டைல் இருக்குது இந்த வட்டலாப்பத்தில். சில பேர் கருப்பட்டியில் செய்வாங்க. கருப்பட்டி வட்டலாப்பம் அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. அதே பக்கம் இங்கே தக்காளிக்கு அடுத்து வெங்காயம் இறங்கிட்டு, சரி வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி இறங்கிட்டு, வேற ஒன்றும் இல்லை அலிபாய், பசி வந்துட்டு மணி 3ஆவது. பசியில் எது தக்காளி எது வெங்காயம்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், கோழி கழுவியாச்சு, முடிஞ்சிட்டு எல்லா வேலையும். இப்போ வந்து தயிர் பச்சடிக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி தயிர் பச்சடி செய்ய போகிறோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்போதான் பிரியாணியை போட்டு முடிச்சிருக்கோம். ஒரு மாதிரியான தம் பிரியாணி. இப்போ டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. வெங்காயத்தை வறுத்து முந்திரியை பொரிச்சு கிஸ்மிஸ் பழத்தை எடுத்துறப்ப பிரியாணி என்னடா பிரியாணி வெள்ளையா இருக்குன்னு பார்க்காதீங்க. அடியில மசாலா மேல சோறு எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த சுவை இருக்கு பாருங்க. அலிபாய் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி அலிபாய் தான் செய்யறது. அவ்வளோதான் அலிபாய். முடிய போட்டுடலாமா? சாப்பிடலாமா? முடிய போட்டுடலாம். நீங்க ரெடியா இருக்குங்க. ஓகே, மற்றதெல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த பக்கம் வட்டலாப்பம் தான் வேலையை கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சட்டி சூப்பரா போகுது. உங்களுக்கு வேலை முடிஞ்சுன்னா வாங்க நம்ம போய் தொழுதுட்டு. எனக்கு வேலை முடிஞ்சு எனக்கு என்ன அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் வட்டலாப்பம் ரெடி ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் இதுலையுமே வட்டலாப்பம் தான். ஏன்னா பெருசாக வைக்க முடியாது. சின்ன அடுப்பில் ஒன்று, பெரிய அடுப்பில் ஒன்று. பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ், சூப்பராக வந்துட்டு. கத்தி கொடுங்க. மாஷா அல்லாஹ் பக்கம் வந்துட்டு கிடுக்கி கொடுங்க. வாவ் சூப்பர். இது பக்காவா வந்துட்டு. இது பதத்துக்கு இதில் சூடு பாருங்க. வட்டலாப்பத்தை அப்படியே ஆடுது காய்ஸ். சக்சஸ் ஒண்ணு. அப்ப அதை எடுத்து இதுல தூக்கி போட்டு தண்ணி இடத்துல ரெடி ஆயிட்டு வட்டலாப்பம். இந்த வட்டலாப்பத்தை மிரட்டி சாப்பிட போறோம். இந்த வட்டலாப்பம்லாம் ஊருக்கு காலையில் பெருநாளை தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னா, தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதோட இந்த வட்டலாப்பம், கடல் பாசி, பரோட்டா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அது கூட இந்த கலராக ஒன்று செய்வாங்க, கூவை, இடியாப்பம், அப்புறம் அந்த வந்து எல்லோ கலரில் ஒரு ஆப்பம் இருக்கும். அது இதுன்னு பல வெரைட்டி இருக்கும். அந்த 30 நாள் நோன்பு வச்சுக்கிட்டு போயிட்டு அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு வயிறு இருக்காது. என்ன பண்ணுறது? இப்போ வயிறு இருக்குது ஆனால் சாப்பிட இது இல்லை. என்ன இருக்காங்க? அலிபா டேஸ்ட் பாருங்க. வட்டலாப்பத்தை சுடுது பார்த்து. ஆமா, அந்த மாதிரி அடிப்படையா இருக்குது. சாப்பிடுவாங்க. பிஸ்மில்லா. தேங்காய் பால் டேஸ்ட். நம்ம தேங்காய் பால் ஊற்றுனால சூப்பராக இருக்குது. இப்போ போய் பிரியாணியை, அந்த பிரியாணி இங்கே தான் இருக்குது, இன்னும் திறக்கலை, திறக்க போகிறோம். பக்காவா ரெடி ஆகிட்டோம் சாப்பாடு வைக்கிறதுக்கு. பிஸ்மில்லா. திறக்கலாமா? சோறை முட்டை எடுங்க ப்ரோ. சோறை முட்டை எடுக்கும். ஏன் உங்களை எடுக்கணுமா ப்ரோ? அழகாக ஃப்ரேமில் உட்காந்துருக்கீங்க கரெக்டாக. நீங்கள் தான். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். வாசம் வரைக்கும் அடிக்குதா? ஸோ இதுதான் அலிபாய் போட்ட தென்காசி பிரியாணி. நல்லா முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அல்டிமேட் பிரியாணி. ஆனால் பார்க்கும்போது பிளாவ் கலரில் இருக்குன்னு என்ன யோசிப்பீங்க. இனிமே தான் வரும் பிரியாணி. இப்போ பாருங்கள், கிஸ்மிஸுக்கு வந்து கோல்டன் ரைசன்ஸ், இதே கருப்பு திராட்சைக்கு பிளாக் ரைசஸ். கிஸ்மிஸுக்கா? எங்கள் ரூமில் இன்பமான ஒரு கிறிஸ்மஸோட சேர்த்து இன்பமான கிறிஸ்மஸ், தீபாவளி எல்லாம் கொண்டாடுவாங்க. நான் மணி என்ன பாருங்கப்பா, பாச்சியார் கட்டியிருக்கா கரெக்டாக 4:20க்கு பெருநாள் அன்னைக்கு மதிய சாப்பாடு. மணியை பாருங்க. என்ன பண்ணுறது? பெருநாள் அன்னைக்கு எல்லாருக்குமே இப்படி தான். அதுவும் எங்களுக்கெல்லாம் இந்த சமைச்சு சாப்பிட்ற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. சில பேருக்குலாம் அது கூட இருக்காது. காலையிலே டியூட்டிக்கு போயிட்டு நல்ல, ஆமாம், இன்னும் சொல்ல போனால் பெருநாள் அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற பாக்கியம் கூட சில பேருக்கு கிடைக்காது. வழக்கம் போல் இருக்கிற அந்த குபூஸு,
கோழியை வச்சு ஓட்டிடுவாங்க. 2 கால் விருந்தாடி வாங்க, விருந்தாடி வாங்க. இதோ அங்கதான் இருக்கு, எல்லாம் இருக்கு. விருந்தாடி வாங்க. முழுசா போயிட்டு தான் இருக்கு, எல்லாமே வரும் ஏர்ல. அலிபா என்ன சட்டிக்கிட்டே உட்கார வச்சுட்டீங்க, நீங்க வைக்க எனக்கு நாக்கு ஊறிக்கிட்டே இருக்கு. நான் ஏன் அதெல்லாம் எடுத்து வரீங்க இப்ப? என்னது அது? வீட்டுல போட்டதா? முடிச்சிட்டு சாப்பிடுவோம் தேங்காய் சோறு. ஸோ நமக்கு பிரியாணி வந்துட்டு நல்ல அந்த ஃப்ளேவர், சிக்கன் ஃப்ளேவர் நாக்கே ஊறுது. ஆக்சுவலாக அந்த பிரியாணி போட்ட மெத்தட் எப்படின்னா, எப்போதும் நாங்கள் என்ன செய்வோம்னா மசாலா மாதிரி செஞ்சுட்டு அரிசியை போட்டு தம்மில் போட்டுருவோம். இப்படி தான் ஒரு ப்ரொசீஜர். ரெண்டாவது ப்ரொசீஜர் என்னென்னா, கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சோறை வந்து ஒரு பக்கம் நல்லா ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி திரும்பி உள்ளே போட்டு மூடியை போட்டு தம்மில் போட்டால் அது வந்து குக் ஆகிடும். இது ரெண்டாவது மெத்தட். ஆனால் நாங்கள் செஞ்ச மெத்தட் அப்படி கிடையாது. அந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை தனியாக ரெடி பண்ணிட்டோம். ரைஸ் இந்த பக்கம் ரெடி பண்ணி கீழே மசாலா, மேலே சோறு, மசாலா சோறு அப்படின்னு ஒரு 5 மாடி கட்டி இப்படி வந்தது தான் இந்த பிரியாணி. ஸோ இப்போ இதுக்கு ரைத்தா. பேர் நீங்களே வச்சுருங்க, நான் நல்ல பேரை வச்சு விடுங்க. டக்குன்னு ஒரு பேரை வச்சு சீனியை போட்டு விட்டீங்கன்னு வச்சிங்களா வச்சிடலாம். அடிப்பா நீங்களே சொல்லுங்கள் ஒரு பேர், நல்ல பேர். பிரியாணி செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ கடைசியாவா? ஆமாம், அதெல்லாம் பிஸ்மில்லாஹ். என்ன இருந்தாலும் சரி, என்ன நிறை இருந்தாலும் சரி, என்ன குறை இருந்தாலும் சரி பொறுத்து கொள்ளவும். அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டிங்களா, நல்லா இருக்கு. வாடே இல்லையே, அதான் டேஸ்ட்டே தெரியுது. ஒரு பைட்லேயே தெரிஞ்சுட்டேன் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரு. உண்மையா செம்ம பிரியாணி. ஒரே ஒரு பிரச்சனை, வயிற்றுல ஃப்ரீயான இடம் இல்லை. ஏன்னா நோம்புல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. அதனால ஸோ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வேண்டியதான். இதனால என்ன இருக்கு? ஸோ எல்லாரும் சொல்லுங்க, அலிபாய் போட்ட பிரியாணி எப்படி இருந்துச்சு? அங்கேயும் ஒரு கை மட்டும் வருது. டைம் பிரியாணி போடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டைலுக்கு எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஆமாம், அது கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு போகிறத விட இந்த பெருநாள் அன்றைக்கி சாப்பிட்ற ஃபீல் அது வேறு. இது ஒன்று சாப்பிட்டா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, பெருநாளோட நினப்பு. அது வந்து அங்கே அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வட்டலாப்பம் ட்ரை பண்ண போகிறோம். வட்டலாப்பம் வைக்கணும்ல, இதில் வட்டலாப்பத்தை வைங்க. அது நீ எடுக்கவே இல்லை போட்டோம், அதெல்லாம் எடுத்தாச்சு உள்ள. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் இந்த வட்டலாப்பம். வீட்டில் அம்மா செய்வாங்க. அப்போ அதோட டேஸ்ட்டு ஒரு தட்டையை கொடுத்தாலும் காலி பண்ணுவேன். ஆக்சுவலாக இது இதோட டேஸ்ட் எங்கேருந்து வருதுன்னா, இந்த சாஃப்ட் வந்து முட்டை முந்திரி ஸோ இந்த ஒரு இதுலேருந்து இந்த சாஃப்ட் வந்துடும். ப்ளஸ் இதோட டேஸ்ட் வந்து ஏலக்காய் இருக்குல்ல, ஸோ அந்த ஏலக்காயில் போடுவோம். அந்த ஏலக்காய் ப்ளஸ் வெண்ணிலா எசன்ஸ் என்ன எசன்ஸ் இருக்கோ ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் அப்படியே அத்தன்டிக் டேஸ்ட் அப்படியே கிடச்சிரும். ஆக்சுவலாக இந்த வட்டலாப்பம் அப்படிங்கிறது எதுக்கு உள்ள ஒரு எது கூட காம்பினேஷன் அப்படின்னா ஜாலூர். ஸோ அந்த ஜாலூர் வட்டலாப்பம்னு சொல்லுவாங்க. இந்த ஜாலூரில் இதை உள்ள ஸ்டஃப் பண்ணி அப்படியே போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பெருநாக்கு ஜாலூர் வட்டலாப்பம்னு எங்கள் ஊர் சைடு, இந்த நாகூர், நாகப்பட்டினம், சில இந்த டெல்டா ஏரியா சைட்லலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ அண்டு தென்காசி ஸ்டைலில் ஒரு பாயாசம். உண்மையாக சொல்ல போனால் நம்ம அப்ராட் லைஃப்னு வந்துட்டோம்னா எந்த ஊருக்கும் போய் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணன் போட்டால் திண்டுக்கல் பிரியாணி, வாய் போட்டது இப்போ தென்காசி பிரியாணி, நாங்கள் போட்டோன்னா அது காரைக்கால் மந்தி, இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரே இடத்துல கிடச்சிரும். இதுக்காக நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஊருக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. கிளம்பி கொய்த்துக்குவாங்க, இங்கே வந்தாலே போதும். ஆக்சுவலாக எங்கள் ஊர் காரைக்கால். காரைக்கால்னு யார்கிட்ட போய் நான் வந்து நீ எந்த ஊர் காரைக்காலா அப்படின்னு கை காட்டுவாங்க. ஆனால் இப்போ அது அப்படியே மாறி காரைக்கால்னாலே ஒரு மந்தி ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு அந்த சிக்னேச்சரை வந்து எங்கள் ஊருக்கு கொண்டு வந்த நிறைய மந்தி. ஸோ அது வந்து ஆக்சுவலாக மந்தினா ஃபேமஸ் வந்து இரவாஞ்சேரி தான். அதுலேருந்து இங்கே வந்து அப்படியே வந்து தான் அப்படியே மாறிட்டு ஸோ ரைட். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங்காக எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு இருக்கோம். அவ்வளோதான் பெருனா. காலைல தொழுவுன ஒரு 10 நிமிஷம், ஃபோட்டோ எடுத்த ஒரு 20 நிமிஷம் பெருனா. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி சாப்பிட்டது பெருனா. அவ்வளோதான். இப்போ தூங்குவோமா? வாங்க.
ஓகே காய்ஸ், ஃபைனலாக ஒரு சூப்பரான பிரியாணி, சூப்பராக சாப்பிட்டோம், செம்மையாக சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ சூப்பராக சாப்பிட்டோம். இது வந்து என்னோட ரூமோட பால்கனி வியூ. ஸோ செம்ம அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும் பொழுது ஃபுல்லாக எல்லா பில்டிங்ஸு அண்டு செம்ம சூப்பராக தெரியும். இங்கேருந்து எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். அண்ட் தென் இது பாருங்கள், ஃபுல்லாக அந்த மலைலாம் தெரியுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மலை, இந்த மேலே கோடு மாதிரி தெரியுதுல்ல, இது வந்து அப்படியே மலை. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட குவைத்தோட ஒரு பார்டர்னே சொல்லலாம். அவ்வளோதான், ஃபைனலாக செம்மையாக சாப்பிட்டோம். இப்போ வந்து ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவே எடுக்க முடிஞ்சேன்னா எடுக்கிறேன், இல்லைனா அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் see you. நானும் vlogger. இந்த ஈத் vlog எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே குவைத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிவிடுங்க.